நடிகர் ரஜினிகாந்த் இலங்கை பயணத்தை ரத்து செய்திருப்பது குறித்து அரசியல் தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை பார்க்கலாம். அவருக்கு சரியான தகவல்கள் இல்ல, சரியான முறையில் அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அதனால அவர் போறதாக முடிவெடுத்தார்னு செய்தி கேள்விப்பட்டு நேற்று நான் அவர்கிட்ட 10 நிமிடம் விளக்குனேன். நீங்க தமிழ்நாட்டின் மீது அதிக மதிப்பு கொண்டவர், தமிழர்களை நேசிப்பவர். இதுல 90,000 விதவைகள் இருக்கிறாங்க, 1 லட்சம் பேர் காணாம போனவங்க இன்னும் வரல, 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. தமிழர் பகுதியெல்லாம் சிங்களவர்கள் காலனி ஆதிக்கம் மாதிரி குடியேற்றங்கள் நடக்குது. ராணுவம் எல்லா இடங்களையும் ஆக்கிரமிச்சு நிக்குது. இது மக்களை ஏமாற்றுறதுக்கு 50 வீடு 150 வீடுங்கிறதெல்லாம் மனதில் பெரிய வேதையை ஏற்படுத்தும். உங்கள் மீது ஒரு தவறான அபிப்பிராயம் தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாதுங்கிற கவலையில சொல்றேன்னு. நிச்சயமாக நான் நீங்க சொன்னதான் மனசுல எடுத்துட்டு நான் முடிவெடுப்பேன்னு சொன்னாரு. நல்ல முடிவெடுத்திருக்காரு. இதை நான் நேற்று செய்தியாக்கி விளம்பரமாக்கி கொள்ள விரும்பல. இனிமேலும் செல்லக்கூடிய பயணங்கள்ல அது அரசியலாக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்றது கரெக்ட் தான். அவர் ஒரு கலைஞர். என்னை அரசியலில் இழுத்து விடாதீர்கள், எனது பயணத்தை எல்லாம் அரசியலாக்காதீர்கள் சொல்றது சரிதானே. எங்களுக்கு வந்த செய்தி என்பது ரஜினிகாந்த் என்கிற மிகப்பெரிய ஒரு பிம்பத்தின் ஊடாக அங்கு சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் ஒன்றாக அவர் மேடையின் முன் அமர வைத்து இங்கு சிங்களவர்களும் தமிழர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள், இங்கு எங்களுக்குள் எந்த பிணக்குகளும் இல்லை, பிரச்சனைகளும் இல்லை, அதனால் இனி போர் நடந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது, நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று அந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி நடக்கிற போராட்டங்களை கூர்மொழுங்கு செய்வதற்கும் மடைமாற்றுவதற்கும் சிறிசேனா அரசு முயற்சிக்கிறது என்பதைத்தான் ஈழத் தமிழர்கள் எம் காதுகளுக்கு கொண்டு வந்தார்கள். அந்த செய்தியை தான் நான் திரு ரஜினிகாந்த் அவர்களின் காதுகளுக்கு கொண்டு சென்றேன். அதில் ஒரு நியாயம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் ஏற்றுக்கொண்டுதான் இன்றைய தினம் அந்த பயணத்தை அவர்கள் ரத்து செய்திருக்கிறார். அதற்காக திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.